அனைவருக்கும் நண்பர்களின் வணக்கம். இன்று நாம் செல்லப்போகும் இடம் பூமியின் மிகப்பெரிய சிவஸ்தலங்களில் ஒன்றான ஹிமாலயத்தில் உள்ள கேதார்நாதர் கோயில். இங்கே நம் மனதை தொடும் புராணங்கள், மர்மங்கள் மற்றும் பனிச்சரிவுகளுக்கு நடுவே எழுந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த இடம். வீடியோ முழுவதும் பாருங்க, ஒரு தெய்வீக அனுபவம் உங்களை காத்திருக்கிறது. கேதார்நாத் கோவிலின் வரலாறு. கேதார்நாத் கோவில் என்பது இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹிமாலய பனிமலைகளில் அமைந்துள்ள ஒரு மிக பழமையான சிவபெருமானுக்கான கோவிலாகும். இது பஞ்ச கேதாரங்களில் ஒன்றாகவும் சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது. புராண வரலாறு. மகாபாரத போரின் பிறகு பாண்டவர்கள் தங்களின் பாவங்களை நீக்க கடவுளை தேடினர். அவர்கள் முதலில் காசியில் சிவபெருமானை தேடியபோது சிவன் மறைவாக கேதார் தேசம் சென்று அங்கு மாடாக மாறி மறைந்துவிட்டார். பாண்டவர்கள் அவரை பிடிக்க முயன்றபோது சிவன் பூமிக்குள் மறைந்து மூக்கு பகுதி மேலே தென்பட்டது. அங்கேதான் கேதார்நாத் கோவில் கட்டப்பட்டது. இந்த நிகழ்வை நினைவு கூர்தலாகவே பஞ்ச கேதாரங்கள், அதாவது கேதார்நாத், துங்நாத், ருத்ரநாத், மத்யமஹேஸ்வர் மற்றும் கல்பேஸ்வர் உருவானது. கோயிலின் கட்டிடம். ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலை புனரமைத்ததாக நம்பப்படுகிறது. கோயில் பாசாலா கற்களால் கட்டப்பட்டு கடும் பனிக்காலத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 12,000 அடிக்கு மேலான உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோயில் முன்பாக நந்தி, அதாவது மாடு சிலை உள்ளது. 2013 புயல் மற்றும் வெள்ளம். ஜூன் 2013இல் பெரும் கனமழை, பனிக்கனி மற்றும் இடிவெடிப்பு காரணமாக கேதார்நாத் பகுதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆனால் அதிசயமாக கேதார்நாத் கோவிலுக்கு பெரும் சேதம் ஏற்படவில்லை. ஒரு பெரிய பாறை கோவிலின் பின்புறத்தில் இடிக்கப்பட்டு கோவிலுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்று நம்பப்படுகிறது. ஆன்மீக முக்கியத்துவம். கேதார்நாத் கோவில் என்பது இறைவனின் அருள், சக்தி மற்றும் ஆன்மீக போக்கை பிரதிபலிக்கிறது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதை பார்வையிட பவளக்காலம், அதாவது மே, அக்டோபர் மாதங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. கேதார்நாத் கோயிலின் முக்கிய சிறப்புகள் பற்றி பார்ப்போம். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் ஹிமாலய பர்வத தொடரில் கடலிலிருந்து 3538 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. பஞ்ச கேதாரம் எனப்படும் பஞ்ச சிவஸ்தலங்களில் முதன்மையானது கேதார்நாத். மற்ற 4 திருமுக்தேஸ்வர், மத்யமஹேஸ்வர், ருத்ரநாத் மற்றும் கல்பேஸ்வர். 8ஆம் நூற்றாண்டாம் ஆதிசங்கரர் காலத்தில் நாகர ஸ்டைலில் கட்டப்பட்டது. வெறும் பாறை கற்களில் சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்டது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கோயில் மூடப்பட்டு உக்கிமத் என்ற இடத்தில் வழிபாடு நடைபெறுகிறது. மே மாதம் கோயில் திறக்கப்படுகிறது. கடுமையான ஹிமாலய வெள்ளத்திலும் கோயிலின் பின்னால் இருந்த பாறைகள் அதை பாதுகாத்தது என்பது ஒரு அதிசய நிகழ்வு. 16 கிலோமீட்டர் நடைப்பயணம் மூலமாக கௌரிகுண்டிலிருந்து கேதார்நாத் அடையலாம். தற்போது ஹெலிகாப்டர் சேவை மற்றும் டண்டி குரி சேவை மூலமாக இதை அடையலாம். மகாபாரத கதையின்படி பாண்டவர்கள் தங்களின் பாவங்களை கழுவ சிவனை வேண்டிய போது அவர் பசுவாக மறைந்து இங்கு தோன்றினார். ஒருமுறை கேதார்நாத் ஜோதிர்லிங்கா தரிசனம் செய்தால் முக்தி பெறலாம் என நம்பப்படுகிறது. நம்மோடு கேதார்நாதோட ஆன்மீக வரலாற்றை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இந்த கோயில் வெறும் கட்டிடமல்ல, இது ஒரு வாழும் அற்புதம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் பக்தி உணர்வை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மேலும் புனித தரிசனங்கள் வரப்போகுது. ஹர் ஹர மகாதேவ்.